டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரவுண்டு 1க்கான காலேஜ் போய் சேருது, டிஎஃப்சி போய் சேருது, எல்லாமே இன்னையோட நிறைவடையுது. அடுத்த கட்டமா இந்த வீடியோல முக்கியமா நம்ம பேச போறது ஃபர்ஸ்ட் விஷயம், 1வது ரவுண்ட்ல உள்ளவங்க யார் யாரெல்லாம் 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி பேச போறோம். அடுத்த விஷயம், 1வது ரவுண்ட்ல இந்த நிறைய பேர் அப்வர்டு மூவ்மெண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து ஜூலை 26ஆம் தேதி வரப்போகுது, எப்படியெல்லாம் வரப்போகுது இதை பத்தியும் பேச போறோம். அடுத்த கட்டமா, அதாவது இந்த 1வது ரவுண்ட்ல இந்த எஸ்சி மாணவர்கள் இருப்பீங்க. 1வது ரவுண்ட்ல யார் யாரெல்லாம் எஸ்சியோ கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்கிட்ட எஸ்சி கம்யூனிட்டியில உள்ளவங்க 1வது ரவுண்ட்ல இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு 1வது ரவுண்ட்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருந்தாலும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற அந்த ஆகஸ்ட் 25, 26 எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்ல நீங்க மீண்டும் ஒரு முறை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் நான் இங்க சொல்ல போறேன். அது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். அதன் பிறகு ரவுண்டு 1ல உள்ளவங்க ரவுண்டு 2க்கு வர்றனால பிரச்சனையா பிரச்சனை இல்லையாங்கிறத பத்தியும் நம்ம தெளிவா பேச போறோம். நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா 1வது ரவுண்டுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. பல பேர் போய் காலேஜில் சேர்ந்திருப்பீங்க, பல பேர் போய் டிஎஃப்சியில சேர்ந்திருப்பீங்க. நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, சேரலன்னு வச்சுங்களேன் பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நான் காலேஜுக்கு போயிருக்கேன்னு சொல்றவங்க ஆட்டோமேட்டிக்கா காலேஜ் போயிருப்பாங்க. அப்படி போகலன்னா அந்த இடங்கள் எல்லாத்தையும், அதே போல நான் போய் டிஎஃப்சியில சேர்ந்துக்கிறேன். யார் யாரெல்லாம் போய் டிஎஃப்சியில சேருவா, எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு வேணும், அதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே டிஎஃப்சிக்கு போயிருப்பீங்க. இந்த மாதிரி டிஎஃப்சிலையும் காலேஜ்லையும் போய் சேராம போறாங்கல்ல, அந்த இடங்கள் எல்லாத்தையுமே வரப்போற எப்ப ஜூலை 26ஆம் தேதி ரவுண்டு 1க்கான அப்வர்டு ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் வரப்போகுதுன்னா, 1 அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துட்டு, சார் எனக்கு கிடைச்ச காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும்னு சொல்லி டிஎஃப்சிக்கு போயிருக்கீங்க, அதை விட பெட்டரா கிடைக்குதோ இல்லை பெட்டரா கிடைக்கலன்னா மறுபடியும் கிடைச்ச காலேஜே ஜூலை 26ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கலாம். எது கிடைக்குதோ நீங்க எதா இருந்தாலும் ஒத்துக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க யாருமே அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒன்று கிடைச்ச காலேஜுக்கு இப்போ நீங்கள் போய் டிஎஃப்சியில சேர்ந்தீங்களா, அந்த காலேஜை நீங்க அதில் போய் படிக்கணும். அப்படி இல்லைன்னா 26ஆம் தேதி ஜூலை 26ஆம் தேதி என்ன கிடைக்க போதோ அதில் போய் படிக்கணும். ஒன்று மேலே உள்ளதில் கிடைக்கலாம், இல்லாட்டி மேலே உள்ளதில் கிடைக்கலன்னா மறுபடியும் கிடைச்சதே கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ மறுபடியும் அந்த கம்ப்யூட்டர் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு வரும். மேலேருந்து பார்த்துட்டு வரையில எது அலாட் ஆகுதோ அதை தான் உங்களுக்கு கொடுக்கும். இது முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டில் நாட் அலாட்டட் வந்திருக்கும், சீட்டே கிடைக்காம போயிருக்கும். அந்த மாணவர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க, சீட்டு கிடைக்காம போனவங்க. உங்களுக்கு ஒருவேளை ஜூலை 26ஆம் தேதி சீட்டு கிடைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து யாரும் போய் காலேஜில் டிஎஸ்சிலாம் சேராம போயிருந்தா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். ஜூலை 26ஆம் தேதி கிடைக்காம போச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். கிடைச்சிச்சுன்னா நீங்கள் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. சீட்டு கிடைச்சிருச்சுன்னா 2வது ரவுண்டுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போக முடியாது. இதை தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் 1வது ரவுண்டில் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு இப்போ கொடுத்த காலேஜ் எனக்கு வேணாம், அதை விட பெட்டரான காலேஜ் அப்வர்டில் கிடைச்சா வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜூலை 26ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஒருவேளை அப்வர்டில் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்கள் 2வது ரவுண்டுக்கு போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் கிடைச்சிருச்சுன்னா போக முடியாது. கிடைச்சிருச்சுன்னா ஜூலை 26ஆம் தேதி யார் யாருக்கெல்லாம் எந்த காலேஜில் சீட்டு கிடைக்குதோ கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் கிடைச்சிச்சுன்னா அங்கே தான் படிக்கணும். அதுலேயும் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கிடைச்சா படிச்சே ஆகணும். நீங்கள் 2வது ரவுண்டுக்கெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா நீங்கள் டிஎஃப்சியில் ஆல்ரெடி கிடைச்ச காலேஜுக்கே போய் சேர்ந்துட்டீங்க. அப்புறம் மறுபடியும் வேணான்னு சொல்ல முடியாது. கிடைச்ச காலேஜ் கிடைக்கும், இல்லாட்டி அதை விட பெட்டராக கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது முடிஞ்சு போச்சு. இந்த பஞ்சாயத்தை அப்படியே ஓரமாக தூக்கி தள்ளி வைப்போம். இப்போ நம்ம பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் சொல்லிட்டேன். 1வது ரவுண்டில் யார் யாரெல்லாம் 1வது ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வரலான்னு நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது என்னன்னா, இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுங்க. என்னன்னா, எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்னா 1வது ரவுண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா எஸ்சி மாணவர்கள். இது 1வது ரவுண்டுக்கு மட்டும் இல்லை, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு எல்லாத்துக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன். எஸ்சி மாணவர்கள் இப்போ 1வது ரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த மாணவர்கள் இப்போ ஒரு காலேஜ் கிடைச்சி போய் சேர்ந்துருப்பீங்க. நீங்கள் எல்லாமே வரப்போகிற ஆகஸ்ட் 25, 26 இந்த தேதியில் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் தனியாலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல.
ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த எஸ்சிஏ சீட்டு, நீங்கள் சீட் மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, அதில் எஸ்சிஏல இருக்கக்கூடிய சீட்டை எஸ்சி மாணவர்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு? ஆகஸ்ட் 25, 26. ஆகஸ்ட் 25 உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் போய் இப்போ ஒரு காலேஜில் சேர்ந்திருந்தாலுமே அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னா எஸ்சிஏ சீட்டு பல காலேஜில் வந்து நிரம்பாது. அதனால அதில் கூட நீங்கள் எடுத்து ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இது 1ஆவது ரவுண்டுக்கு மட்டும் இல்லை, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னா 1ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு புரியணும், மற்ற மாணவர்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக இப்போவே அதை சொல்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன? 1ஆவது ரவுண்டில் உள்ளவங்க 2ஆவது ரவுண்டுக்கு வர்றனால நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா 2ஆவது ரவுண்டுக்கு அப்படிங்கிறத பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, 1ஆவது ரவுண்டில் உள்ளவங்க எல்லாருமெல்லாம் இங்கே வரல. ஒரு 5000 பேர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க 1ஆவது ரவுண்டில். அந்த 5000 பேர் கன்ஃபார்ம் பண்ணாமல் போகிறவங்க ப்ளஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் ஒரு 5000 பேர்கிட்ட போயிருக்கலாம். ஒரு 10,000 பேர்கிட்ட 1ஆவது ரவுண்ட்லேருந்து 2ஆவது ரவுண்டுக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் வருவாங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த 1ஆவது ரவுண்டில் உள்ளவங்க 2ஆவது ரவுண்டுக்கு வந்தால் அவங்களுக்கு தான் முன்னுரிமை, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட்டு வந்து அலாட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் அலாட் ஆகும் 2ஆவது ரவுண்டில் உள்ளவங்களுக்கு. அதனால ஏன்னா அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் எல்லாமே பெருசாக இருக்கும், அவங்களோட கட் ஆஃப் எல்லாமே பெருசாக இருக்கும். 1ஆவது ரவுண்ட்லேருந்து 2ஆவது ரவுண்டு வர்றவங்க எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்களாம் ஒரு 10 சாய்ஸ் வச்சாவே உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் தான் கட் ஆஃப்லேயே உயர்ந்த மாணவர்கள். அதனால வந்து 1ஆவது ரவுண்ட்லேருந்து 2ஆவது ரவுண்டுக்கு ஒரு 10,000 பேர்கிட்ட, 10,000 கிடையாது, இன்னும் ஒரு கம்மியான பேர் தான் அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவானா பண்ண மாட்டான்னு தெரியல. ஆனால் 1ஆவது ரவுண்ட்லேருந்து இவ்வளோ பேர் 2ஆவது ரவுண்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் மாணவர்கள் கரெக்டாக செயல்படணும். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஓகே, புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாம் புத்திசாலி தான். ஸோ 2ஆவது ரவுண்டுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல கல்லூரிகளே உங்களுக்கு இருக்குது. 2ஆவது ரவுண்டில் 1ஆவது ரவுண்டில் உள்ளவங்க யார் யார் 2ஆவது ரவுண்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க 2ஆவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. ஆனால் யார் யாரெல்லாம் பண்ணலாம்? நாட் அலாட்டட் வந்து அவங்களுக்கு ஒருவேளை ஜூலை 26 சீட்டு கிடைக்காம போச்சுன்னா பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங் 2ஆவது ரவுண்டில். அதே போல் டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்கள அவங்களுக்கு ஒருவேளை ஜூலை 26 சீட்டு கிடைக்காம போச்சுன்னா 2ஆவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். மற்ற மாணவர்கள் யாருமே 2ஆவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க ஆல்ரெடி 1ஆவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாமல் இருந்திருந்தா பண்ணலாம். அதே போல் சீட்டு கிடைச்சி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் 2ஆவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். புரிஞ்சிருச்சா? இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டிடிஜிஎஸ்.